அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன், என்றென்றும் நலமுடன். நம்ம இந்த பதிவில் தஞ்சாவூர் பெயிண்டிங்கில் முருகரோட படம் பார்த்துட்ருக்கோங்க. ஏற்கனவே ஒரு பதிவு இனிஷியலாக கொடுத்துருந்தோம். அதில் மக் ஒர்க் போர்ட் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். அதில் கொஞ்சம் ரிமைனிங் ஒர்க் இருக்குது. ஸோ அதை நம்ம இந்த பாட்டில் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் சின்ன வீடியோ தான். ஸோ நீங்கள் ரிமைனிங் மக் ஒர்க்கில் நான் சாம்பிளுக்கு எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்றத ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நான் இதில் கவர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோட நமக்கு மக் ஒர்க் ஃபுல்லாக முடிஞ்சிடும், கம்ப்ளீட் ஆகிடும். அதுக்கு அடுத்த பதிவில் கோல்டு ஃபாயில் எப்படி பேஸ்ட் பண்ணுறது, அதுக்கு மேலே கோல்டு ஃபாயில் மேலே எப்படி ஸ்டோன் க்ளீன் பண்ணுறது, அதுக்கப்புறம் கோல்டு ஃபாயில் மேலே எப்படி லைனிங் கொடுக்குறது, அந்த கோல்டு ஃபாயில் சம்மந்தப்பட்ட எல்லா ஒர்க்கையும் அடுத்த பதிவில் நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த பதிவில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம மக் ஒர்க் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண போகிறோம். போன பதிவில் நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தோம். நிறைய பாயிண்ட்ஸ் நிறைய உள்ளே நிறைய நான் சொல்லியிருந்தேன். ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருக்கவங்களுக்கு நிறைய டிப்ஸ் கிடச்சிருக்கும் கண்டிப்பாக. ஆமாவா இல்லையாங்கிறதையும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்போஸ் பார்க்காதவங்க திரும்ப போய் அந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா? இப்போ இந்த பதிவில் மக்கொர்க்கில் ரொம்ப சின்னதாக அந்த கீழே அவங்க முருகருக்கு பக்கத்தில் வள்ளி தெய்வானையில் இருக்கக்கூடிய ஒரு வள்ளியை மட்டும் நம்ம கலரில் கொடுக்குறதாகவும் இதை மக்கொர்க்கில் கொடுக்குறதாகவும் கொடுத்துருக்கோம். இது கோல்டு ஃபாயில் ஒட்டுறதும், இன்னொன்று ஒயிட்டில் காட்டுற மாதிரி இருக்கும், அதாவது சில்வர் எஃபெக்ட்டுக்கு. அந்த இதுக்கு ரொம்ப சின்னதாக மைனூட்டாக ஒர்க் பண்ணியிருக்க மாதிரி இருந்தது. நான் மேக்ஸிமம் அதை பெண்ணை வச்சு தான் கரெக்ட் பண்ணி நான் பண்ணியிருந்தேன். ஃபுல் கோனில் என்னால் அதை பண்ண முடியல. அதனால் பென் வச்சு தான் நிறைய கரெக்ஷன் பண்ணி அந்த ஷேப்பை சின்ன உருவத்தில் கொண்டு வந்தேன் நமக்கு. நான் ஏற்கனவே விநாயகர் மினியேச்சர் போட்டிருப்பேன் பார்த்தீங்களா, அதில் ஒர்க் பண்ணுறப்போ அப்படி தான் நான் ரொம்ப டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணேன். ரொம்ப சின்ன இடத்துல அது மேக்ஸிமம் பென் யூஸ் பண்ணி தான் கரெக்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. டேரெக்டாக அந்த ஷேப்பில் வச்சு என்னால் போட முடியல. இப்போ இதுலேயும் அந்த சின்ன சாமிக்கு அப்படி தான் இருந்தது. இப்போ மேலே கார்னர் பேட்டர்ன் பார்த்திங்கன்னா இதுவும் கோனில் போடுற பேட்டர்ன். இது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் போன பதிவில், இந்த இடத்த ஏன் இப்படி போடுறோம் அப்படின்றதுக்கு ரீசன் இப்போது அந்த இடத்துல நம்ம மக்கில் கோனில் டேரெக்டாக நம்ம இதில் கொடுத்துடலாம். உங்களுக்கு ரொம்ப நெருக்கமாக கொடுக்கக்கூடிய டிசைனில் இந்த மாதிரி டச் ஆகுதுன்னா இந்த மாதிரி பாயிண்டர் வச்சு நம்ம எடுத்து விட்டுக்கலாம். பென்னோ இல்லை பாயிண்டரோ வச்சு இந்த மாதிரி ஷார்ப்பாக எடுத்து விட்டுக்கலாம். இப்போ மேலே மண்டபத்தில் இருக்க டிசைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறோம். அந்த சொல்ல டிசைன் எல்லாம் போட்டுட்டு அதில் அந்த ஸ்டோனை சுற்றி பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு பார்டர் தான். நம்ம எப்படி வெளியே கொடுத்தோமோ அதே போல் நமக்கு ஒவ்வொரு ஸ்டோனுக்கும் இடையில இருக்க இடைவெளியை பொறுத்து நம்ம டிசைன் ஃபில் பண்ணணும். ஒரு லைன் கொடுக்க முடிஞ்சா ஒரு லைன் கொடுக்கலாம், இல்லைனா 2 லைன் கொடுக்க முடியும்னா 2 லைன் கொடுக்கலாம். அதே போல் தான் எல்லா இடத்துலையும். அப்போ அந்த சொலைக்கும் ஸ்டோன்ஸ்க்கு நடுவில் இருக்க லைன்ஸும் அதே போல் தான் கொடுக்கணும். அப்புறம் தோத்தியில் கொஞ்சமாக அந்த டிசைன் பார்டர் வர ஏரியாவுக்கெலாம் நம்ம மக்கில் டிசைன் பண்ணிவிட்டு ரிமைனிங் கலரிங்கில் கொடுத்துக்கலாம். அதனால் பார்டர் ஏரியாவுக்கு மட்டும் நான் கொடுக்குறேன். அந்த ஜுவல்ஸ் ஏரியாவோட பார்டர் ஏரியா. அப்புறம் இடுப்பில் இன்னொரு தோத்திக்கு மேலே இன்னொரு துணி வரும். அதுக்கும் சேர்த்து பார்டருக்கு மட்டும் நம்ம மக்குள்ளே பண்ணிக்கலாம். இப்போ ஆர்க்கில் பார்த்திங்கன்னா அந்த கர்வ் பேட்டர்ன், அதுக்கப்புறம் அந்த மண்டபத்தோட கர்டைனில் பார்டர் ஏரியா, அதுக்கும் சொல்ல டிசைன். இது சொல்ல டிசைன் தான் போடணுமா? எல்லா பெயிண்டிங்லுமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம சொல்ல டிசைன் தான் போட்டிருப்போம். மேக்ஸிமம் எல்லா இடத்துலையும் அப்படி தான் போட்டிருப்பாங்க. அதுதான் போடணுமா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. இப்போ கர்டைன் பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக பார்டர் வச்சு டிசைன் வச்சு போடலாம், நம்ம ட்ரெஸ்ஸில் காட்டுற மாதிரி. இது ஏன் அந்த சொல்ல பேட்டர்ன் காட்டுறாங்க அப்படின்னா, இந்த குஞ்சு மாதிரி தொங்கும் பார்த்திங்களா ட்ரெஸ்ஸில், அதாவது கர்டைன்லாம் பார்த்தா கீழே இருக்கும் பார்த்திங்களா, அது கோல்டன் குஞ்சம் அப்படியே தொங்குற மாதிரி, அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் காட்டுறதுக்காக தான் அந்த சொல்ல பேட்டர்ன் வந்தது. அதுதான் நம்ம கோல்டு ஒர்க்கில் பண்ணி நம்ம அந்த சொல்ல தொங்குற மாதிரி காட்டுறது. அதனால தான் தொங்குற டேரெக்ஷன் நம்ம போடுறப்போ கர்டைனில் கரெக்டாக காட்டணும். ஒரு நூல் இப்போ நீங்கள் ஒரு ஷாலில் உங்கள் துப்பட்டாலே இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இல்லை டவலோ இதுலையோ அந்த இதை தூக்கி இப்படி சாய்ச்சி பிடிச்சிங்க, அது எந்த டேரெக்ஷனில் கீழே தொங்கும்னு தெரியும் இல்லைங்க, அந்த டேரெக்ஷனில் தான் நான் இந்த இடத்துலையும் நம்ம தூக்கி மேலே அந்த கர்டைன் சொருகிற மாதிரி வரைஞ்சிருப்போம். அதில் கீழே இறங்குறப்போ அந்த டேரெக்ஷனில் கீழே தொங்குற மாதிரி அந்த சொல்ல டிசைன்லாம் போடணும். இப்போ மண்டபத்துலேயும் அந்த மாதிரி சொல்ல டிசைன் லைன்ஸு கர்வ்ஸ் மட்டும் கொடுத்தது ரொம்ப சிம்பிளாக தான் அதில் கொடுத்துருக்கேன். ஏன்னா மேக்ஸிமம் மறைஞ்சிருது. திருவாச்சியில் ஒரு பக்கம் மயில் மறைஞ்சிருது, இன்னொரு பக்கம் 2 பக்கமும் அந்த வள்ளி தேவனை வைக்கிறதுனால கம்ப்ளீட்டாக நம்மளால் காட்ட முடியாது. ஸோ ஒரு பக்கம் மட்டும் தான் டிசைன் காட்டுற மாதிரி இருக்கும். நடுவில் பார்த்திங்கன்னா அதை பென்சிலை ட்ரா பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன கொடி பேட்டர்ன் மாதிரி கொடுத்துக்கலாம். இல்லை ஸ்கொயர்ஸாக டாட் வச்சு பூ வைப்போம் பார்த்திங்களா, அந்த மாதிரி கூட கொடுத்துருக்கலாம். நான் ஏற்கனவே பார்டர் டிசைன்ஸ் வச்சு நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். பேசிக் ஸ்கெட்ச் அப்படின்ற ப்ளேலிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா இருக்கும். அந்த பேட்டர்னில் இருக்க டிசைன்ஸ்லாம் இந்த மாதிரி ஆர்க்கில் திருவாச்சியோட கால் பகுதி தூண் பகுதியெலாம் வரப்போ கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.
ஏற்கனவே நான் ஸ்டார்ட் பண்ணப்போ கொடுத்துருந்தேன். பக்கத்தில் ஒட்டக்கூடிய காஞ்சா போடணும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருந்த ஏரியாக்கெலாம் இப்போ அகெயின் கொடுத்து நான் ஃபில் பண்ணிக்கிறேன். அது முடிச்சிட்டோம்னா அந்த தெய்வானை படம் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடும். ஏன்னா ஒரே டைம் நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வச்சுட்டு வரோம்னா டச் ஆகும். ரொம்ப சின்ன படங்கிறதுனால நம்ம டச் பண்ணாமல் போகிறது ரிஸ்க்காக இருக்கும். ஸோ காய விட்டுட்டு போடலான்னு சொல்லிட்டு நான் கேப் விட்டுருந்தேன். இப்போது வந்து நம்ம அந்த ரிமைனிங் ஸ்பேஸ் எல்லாம் வந்து எங்கெல்லாம் மாவு வைக்கணுமோ அந்த இடத்துலலாம் வச்சு நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். நான் முன்னாடி சொன்னது மாதிரி நம்ம கரெக்ட் பண்ணி தான் இந்த ஷேப்பை கொண்டு வர முடிஞ்சுது. ஸோ நான் அப்படி தான் இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அது பார்த்திங்கன்னா அந்த மயிலோட தோகை வர இடம். ஸோ அதெல்லாம் வந்து ஹைட் ஆகிற மாதிரி அந்த திருவாச்சியில் காட்டியிருக்கேன். இப்போது தூணோட பகுதியில் பார்த்திங்கன்னா அப்படியே கொடி வந்து சுற்றி வர மாதிரி ஒரு பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. அதாவது கோல்டன்லேயே அப்படியே காட்ட போகிறோம். நம்ம கலர் கொடுக்கலது, இருந்தாலும் அந்த சொல டிசைன் மாதிரி காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த மாதிரி கொடி மாதிரி அந்த சொல டிசைனை யூஸ் பண்ணி கொடி பேட்டர்ன் மாதிரி காட்டியிருக்கலாம். அப்படியே சுற்றி அந்த தூணில் இருக்கிற மாதிரி காட்டியிருக்கேன். அதுலேயும் வந்து ஒரு கட்டு கொடுத்து கொஞ்சம் கேப் விட்டு டபுள் சைடு வந்து கொடி இலை இருக்கிறது போல் கொடி சுற்றி வர மாதிரி காட்டியிருக்கோம். அது திருவாச்சியோட இன்சைடு பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு சின்ன ஒரு இதுவும் ஒரு கொடி பேட்டர்ன் மாதிரி வச்சு அதில் வந்து ட்ரெடிஷ்னல் டைப்பில் காட்டக்கூடிய அந்த டிசைனு இதையும் வந்து கொடுக்குறப்போ அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் அழகு வந்து மெருகேற்றி காட்டும் அந்த இடத்துல. ஸோ நம்ம அதுக்காக வந்து அந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு கொடி பேட்டர்ன் வந்து கொடுத்துருக்கோம். தஞ்சாவூர் பெயிண்டிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அதிகமான அளவில் எம்டி ஸ்பேஸ் வந்து விடக்கூடாது. அதுதான் அந்த கான்செப்டில் இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டு. ஸோ நம்ம அந்த மாதிரி அதிகமாக ஸ்பேஸிங் எங்கேயும் ரொம்ப காட்டாமல் இருக்கிற அளவுக்கு நம்ம டிசைன் வந்து அதை கம்ப்ளீட் பண்ணணும். இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ வந்து நிறைய இடத்துல நான் பார்த்துருக்கேன். தஞ்சாவூர் பெயிண்டிங்கோட கான்செப்டே மாறி போயிட்டு இப்போ நிறைய வேறு விதமான படங்கள்லாம் நான் வருது. பார்க்கறதுக்கு ஒரு வகையில் அது வந்து நல்லா இருக்குது. பட்டு தஞ்சாவூர் ஸ்டைலில் ஃபுல்லாக இருக்கான்னு கேட்டால் எனக்கு அந்த லுக்கு கிடைக்குதா அப்படின்னா அதில் இல்லைன்னு தான் நான் சொல்லணும். ஸோ அந்த லுக்கோட காட்டணும் அப்படின்னா இந்த மாதிரி சின்ன டிப்ஸ்லாம் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து அந்த கொடி பேட்டர்னும் முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு இன்னும் வேறு ஏதாவது மிஸ் ஆகிருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கணும். ரீசெக் பண்ணிவிட்டு நம்ம வேறு ஏதாவது விட்டு போயிருக்கிறது இருக்குது அப்படின்னா நம்ம அதெல்லாம் வந்து அந்த நைஸ் ஒர்க்கில் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கணும். அடுத்தது வந்து அந்த கீழே இருக்க ஆர்னமெண்ட்டில் வந்து சின்ன லைன்ஸ்லாம் வந்து கொடுக்க வேண்டியது இருக்குது. அதை மட்டும் கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடும். நைஸ் ஒர்க் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிடும் நமக்கு. இதோட அடுத்த பதிவில் வந்து நம்ம கோல்டு ஃபைல் விட்டுறதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து ஃபுல் ஒர்க்கும் நம்ம பார்க்க போகிறோங்க. ஸோ இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிறதே செலக்ட் பண்ணிக்கோங்க. என்னோடய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஈஸியாக ரீச் ஆகும். அதே போல் என்னோடய வீடியோஸ் எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் நம்ம பார்க்குறதுக்கும் ஈஸியாக இருக்கும். சரிங்களா? அதோட உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறந்துடாதீங்க. இப்போ வந்து அந்த நெக்லஸோட அந்த டாலர் இருக்குங்களா, பெண்டன்ட், அதோட கீழ்ப்பகுதியில் சின்ன ஒரு டிசைன் இருக்கும். அதில் வந்து நெய்ஸாக லைன்ஸ் வந்து கொடுத்து அதை கம்ப்ளீட் பண்ணிட்டோன்னா செயினில் வந்து ஸ்டோன்ஸ் தொங்குற மாதிரி, பீட்ஸ் தொங்குற மாதிரி ஒரு பேட்டர்ன் அது. அதையும் கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த சின்ன அந்த லைன் ஒர்க்ஸோடு சேர்த்து அந்த ஜுவல்ஸை சுற்றி கொடுக்கக்கூடிய லைன்ஸ் எல்லாம் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். அது ரொம்ப சின்ன இடமா இருக்கிறதுனால நான் பென் வச்சு தான் அதை வந்து கரெக்ட் பண்ணிக்கிறேன் பக்கத்தில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு. அந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஃபினிஷிங்காக இருக்கும் ஒர்க்கு. அங்கங்கே வந்து பிசுறு இல்லாமல் மாவில் வந்து ஒன்றோட ஒன்று கனெக்டிவிட்டி இல்லாமல் டச் ஆகாமல் கரெக்டான ஷேப் வந்து நமக்கு எடுத்து காட்டும். சரிங்களா? இதுலேயும் கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வந்து நான் கொடுத்துருப்பேன்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினச்சிங்க, ஏதாவது லேர்ன் பண்ணியிருக்கீங்கன்னு தோணுச்சுன்னா நம்ம வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. அதே போல் கமெண்ட்லேயும் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். அடுத்த பதிவில் தொடர்ந்து இதோட கண்டினியூஷனை நம்ம மீட் பண்ணலாம். நன்றி. வாழ்க வளமுடன். என்றென்றும் நலமுடன்.